ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு தை அமாவாசை. நம்ம பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருப்போம், படையல் போடுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுக்கணும், இல்லை வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கணும். அப்போ தான் அந்த அமாவாசை விரதம் முழுமையடையும் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில தானங்கள் நீங்கள் செய்கிறது மூலயமா 100 யாகம் செய்த ஒரு பலன் நீங்கள் பெற முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான தானங்கள் தான். கண்டிப்பாக முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி அது மூலிமா பலன் பெறுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தானம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும். அதில் முதல் தானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானத்திலேயே பசு தானம் சிறந்த தானம். நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா வலுவாக இருக்கீங்க அப்படின்னா யாராவது நபருக்கு நீங்கள் பசுமாடை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பசுமாடு வச்சுக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதியுதவி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். உணவு தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அன்னதானம். அமாவாசை நாட்களில், அதுவும் இந்த தை அமாவாசையில் யாராவது ஒரு 7 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. அமாவாசை நாட்களில் உணவு, தண்ணீர், துணிமணி, எள், நவதானியங்கள், உப்பு, புத்தகம், வெள்ளி, தங்கம், பழங்கள், காய்கறிகள், வெல்லம் இது எல்லாத்தையும் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி கடும் குளிர் காரணமாக ரோட்டில் எவ்வளோ பேர் போத்திக்கிறதுக்கு போர்வை கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போர்வைகள் தானமாக கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை மகிழ்விக்கிறதுக்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் குறிப்பாக ரோட்டில் சுற்றி தெரியக்கூடிய நாய்களுக்கோ பூனைகளுக்கோ பிஸ்கட் வாங்கி போடுங்க. இன்னொரு பக்கம் தை அமாவாசை அன்னைக்கு தீபம் அப்புறம் விளக்கு இதை தானமாக கொடுக்கலாம். பார்வை கோளாறு, கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தீபத்தையோ விளக்கையோ நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அரிசி தானம் கொடுக்கறது. சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ இல்லை ஒரு மூட்டை உங்களால் எவ்வளோ முடியுதோ அரிசியை தானமாக கொடுக்கலாம். வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினத்தில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தேன் தானமாக கொடுக்கலாம். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையணும், தோல்வியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்காவது தேங்காவை தானமாக வாங்கி கொடுக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிது தான். அதுவும் தை அமாவாசை அன்னைக்கு செய்கிறது மூலயமா 100 யாகங்கள் செஞ்ச பலனை பெற முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.